வணக்கம் நியூ தமிழ் சினிமா நேயர்களே. இன்னைக்கு நம்ம என்ன படத்தோட ரிவ்யூ கேட்க போறோம்னா கடுகு. பார்த்தா கடுகு பாஞ்சா எருது இந்த ரெண்டே வரிகளில் அடங்கி விடுகிற ஒரு நீதி கதையை நேர்த்தியாகவும் நிஜமாகவும் சொல்ல முயல்கிறார் விஜய் மில்டன். கடுகுக்காக இவர் தேடிக்கொண்டு வந்த மனுஷன் அந்த கேரக்டருக்குள் அப்படியே அச்சு அசலாக பொருந்தி விடுவதே இப்படத்தின் முதல் சக்சஸ். அதுக்கப்புறம் தான் வச்சிருந்த அந்த சின்ன கதைக்கு சிங்கார வண்ணம் தீட்ட ஆரம்பிக்கிற விஜய் மில்டன் காட்டுகிற வித்தைகள் ரசிகனை பரவசமூட்டுகிறதா பல்லிழிக்க விடுகிறதா அப்படிங்கிறது தான் இந்த படம். சரி, ஸ்டோரி போவோம். தரங்கம்பாடிக்கு மாற்றலாகி வரும் இன்ஸ்பெக்டர் வெங்கடேஷுடன் வந்திறங்கும் சமையல்காரர் தான் நம்ம புலிவேஷ புகழ் ராஜகுமாரன். வந்த இடத்துல தான் உண்டு தன் சமையல் உண்டு என்று இருக்கும் இவரையும் பேஸ்புக்கில் கவர்கிறாள் ஒருத்தி. அவளுக்கு பின் இருக்கும் சோகம், அந்த சோகத்தில் மிதக்கும் புலி, நடுவில் நடக்கும் படுபயங்கரமான இன்சிடென்ட் எல்லாம் சேர்ந்து அந்த புலிவேஷ கலைஞனை நிஜ புலியாக்க நடுவில் சிக்கிய அந்த நபர் யார், எதற்காக இந்த போர், இதுதான் கடுகு படத்தின் ஜீவநாடி. சாமானியர்களின் வாழ்வை நரிகள் மேய்ந்தால் அந்த நரிகளை சும்மா விடாதே என்பதுதான் இந்த படத்தின் ஆக பெரிய அட்வைஸ். புலியின் வால் சைஸு கூட இல்லாத ராஜகுமாரன் இப்படத்தில் புலிவேஷம் காட்டுகிற கலைஞன். இந்த முரண்பாடு முதலில் திகைக்க வைத்தாலும் அழகாக பேலன்ஸ் பண்ணுகிறது விஜய் மில்டனின் வசனங்களும் படத்தில் நிகழும் சூழ்நிலைகளும். நானெல்லாம் ரொம்ப பாவங்க டைப் கதை அல்லவா, கண்ணில் உள்வாங்கி முகத்தில் குப்பளித்திருக்கிறார் ராஜகுமாரன். தன் கையாலேயே பார்த்து பார்த்து சமைத்து பரிமாறியவருக்கு அதே இன்ஸ் கொடுக்கும் அடி உதையும், அதுக்கப்புறம் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஏங்கி கிடைத்த சாப்பாட்டையும் மீனுக்கு போட்டுவிட்டு பட்டினியாக படுக்கும் அவனது சுரணையையும் அவ்வளவு ஆழமாக வெளிப்படுத்துகிறார் ராஜகுமாரன். இவருக்கும் பரத்துக்குமான அந்த ஃபைட்டு எலியை யானையாக்கி யானையே சேனையாக்குகிறது. ஃபைட் மாஸ்டருக்கு ஒரு பலே. இந்த கேரக்டரில் நடிப்பதற்கு எப்படிதான் பரத் ஒப்புக்கொண்டாரோ, மிக தெளிவான வில்ல வேஷம் தான் அது. கடைசி நேரத்தில் ஐயோ பாவண்டா பரத் என்று நினைத்திருக்கலாம். வில்லன் இமேஜை மறைப்பது போல ஒரு பேண்டேஜை கட்டுகிறார் விஜய் மில்டன். சோ சேட். அனிருத் என்ற புனைப்பெயருடன் ராஜகுமாரனுடன் சேர்ந்து கொள்ளும் அந்த புதுமுக இளைஞர் பார்க்க விஜய் மில்டன் போலவே இருக்கிறாரே என்று குழம்பும் அன்பர்களுக்கு ஒரு தகவல். அவரு விஜய் மில்டனின் தம்பியா. முதல் படத்திலேயே 7 மார்க் வாங்கியிருக்கிறார். ராதிகா பிரசித்தாவுக்கு ஸ்கூல் டீச்சர் வேஷம். அவரது பிளாஷ்பேக் மேட்டூர் டேம் நிரம்பி வழிகிற அளவுக்கு இருக்கிறது. நல்லவேளை அதையெல்லாம் ஓவியமாக சொல்லி ஒரு இன்ச் சோகத்தை குறைத்தார் மில்டன். முகம் தெரியாத தோழியாக அறிமுகமாகி அப்படியே ட்ரெயின்ல பக்கத்து ஜன்னல் வழியாக ராஜகுமாரின் கையை பிடிக்கும் அந்த காட்சி அற்புதமான பொயட்டிக் சிச்சுவேஷன். அதே ஸ்பரிசத்தை கொண்டு மீண்டும் ராஜகுமாரன் அடையாளம் காணும் அந்த இன்னொரு காட்சியும் அதே பொயட்டிக் பொக்கே. இன்னொரு ஹீரோயின் சுபிக்ஷாவுக்கு கூட்டத்தில் நின்று புன்னகைப்பதை விட பெரிய வேலை இல்லை. மினிஸ்டராக வரும் தாடி வெங்கட்டின் நடிப்பு ஆஹா. ஆனாலும் அந்த கேரக்டர் படு செயற்கை. அவ்வளோ பெரிய பள்ளிக்கூட ஆண்டு விழாவில் மினிஸ்டர் தனியாக போய் யோ போங்கப்பா நீங்களும் உங்க லாஜிக்கும். வசனங்களில் கோபத்தையும் குறும்பையும் இலையோட விடுகிறார் மில்டன். 80க்கு பிறகு 90 தானே இருக்கணும், ஏன் இல்ல 800க்கு பிறகுதான் 90 வரணும் என்றெல்லாம் எப்படிதான் யோசிச்சாரோ. அனுப் சீல் என்ற புதிய இசையமைப்பாளர் பின்னணி இசையில் பிரசன்ட் சார் என்கிறார். பாடல்கள் இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருந்திருக்கலாமே, தாளிச்சிருவம் பார்த்துக்க என்று மிரட்டுகிற தலைப்பு தான். ஆனால் தாளாட்டி இருக்கிறார் விஜய் மில்டன்.